ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. அதுவும் தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக் தான். பச்சைக்கடலை பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சுசியம். எங்கள் கரூரில் இதை சுயம்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காட்ட போகிறேன். 100 கிராம்ஸ் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பை எடுத்துக்கோங்க. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது அதோட அளவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மித்த ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவுக்கு நான் நாகா பிராண்டில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மைதா மாவு இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ குவான்டிட்டினா ஜஸ்ட்டு நம்ம மாவை டிப் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ அது வந்து இவ்வளோ அளவுலாம் தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு பச்சைக்கடலை பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்படி அமுக்குனா அந்த பருப்பு உடையணும். அதுதான் கரெக்டான பதம். அப்போ அதை எடுத்துருங்க. என்னடா வைக்கும் போது வேறு வானலில் இருந்துச்சு, இப்போ வேறு வெசலில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, பொங்கி வந்துருச்சு. ஸோ வேறு பாத்திரத்தில் மாற்றி தான் வேக வச்சேன். பாருங்கள், அமுக்குனா உடையுது. இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம்ஸ் பச்சைக்கடலை பருப்புக்கு 100 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைல்டு ஸ்வீட் போதும் அப்படின்னா வெல்லம் இவ்வளோ தேவையில்லை, அதை விட கம்மியாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காவை கீறி வச்சுருக்கேன். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த 3 ஐட்டம்ஸ் வேக வச்சுருந்த பச்சைக்கடலை பருப்பு, வெல்லம், ஒரு ஏலக்காய், துருவின தேங்காய், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும்னா மிக்சியில் போட்டு எடுத்துக்கணுங்க. நல்லா அதை ஓட்டுறது மீன்ஸ் ரொம்ப மசிச்சிடக்கூடாது. கரகரன்னு ஓட்டி எடுத்துக்கணும். அந்த பருப்பு 1 2 தட்டு பண்ணணும் சாப்பிடும் போது. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு கரெக்டாக ஓட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பும் கொஞ்சம் இருக்குது உடஞ்ச மாதிரி, அது கூட கொஞ்சம் பேஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. பூர்ணம் இப்படி இருக்கணுங்க. இந்த பூர்ணத்தை குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ பூர்ணம் ரெடியாக இருக்குது. இதை டிப் பண்ணி போடுறதுக்கு நமக்கு மைதா மாவு வேணும் இல்லைங்களா? மைதா மாவு பேட்டர் ரெடி பண்ணலாமா? பாருங்கள், கொஞ்சமாக மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அளவுலாம் கிடையாதுங்க. சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு டிப் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பூர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மைதா மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மைதாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அந்த சுயம் சாப்பிடும்போது கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பூர்ணத்தில் ஒட்டாது. ஸோ கரெக்டாக நம்ம எப்படி தோசை மாவு ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் கரைக்கும் போது எப்படி இருக்கும் அந்த பதத்து கூட கரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ பணியாரக்கல்லில் தாங்க நான் சுயம் போட்டுக்க போகிறேன். ஸோ பணியாரக்கல் சூடானதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை பணியாரக்கல்லில் தான் போடணும்னு கிடையாதுங்க. அப்படியே டிப் பண்ணி நீங்கள் எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம், பணியாரக்கல்லையும் போட்டுக்கலாம். நான் பணியாரக்கல்லில் தான் போட போகிறேன். நான் நிறைய குவான்டிட்டி செய்யலை. கரெக்டாக 7 குழிக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த உருண்டையை அப்படியே மைதா மாவில் அப்படியே பேட்டரில் டிப் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், எல்லா பக்கமும் அந்த மைதா மாவு அப்ளை ஆகிருக்கணும். அந்த பூர்ணத்தில் இந்த மாதிரி சுற்றி அப்ளை ஆனதுக்கப்புறம் நல்லா 2 தடவை பாலை நல்லா போட்டு எடுக்கிற மாதிரி அந்த பேட்டரியில் போட்டு நல்லா எடுத்துக்கிட்டேன். இப்போது அப்படியே அந்த குழியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் கொண்டு போய் இதை போட்டுக்கலாம். நான் கரெக்டாக 7 பூர்ண உருண்டை தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவு தாங்க குழிலையும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்லேயே வச்சு போடுங்க. ஏன்னா நல்லா வேகணும். எல்லா குழிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எந்தெந்த குழியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கணும் அதுலலாம் இந்த டிப் பண்ண பூர்ணத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்குங்க. 3 to 3 மினிட்ஸ்லேயே அப்படியே திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இந்த கலர் வந்தாலே போதுமானது. எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலும் உங்களுக்கு இந்த கலர் வந்தாலும் நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப பொரியணும், ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும்லாம் கிடையாதுங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டேன். இது இங்கிட்டும் ஒரு 3 மினிட்ஸு நல்லா இன்னொரு லேயரும் நல்லா வேகிற அளவுக்கு வேக விடுங்க. இந்த கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தால் போதுங்க, எடுத்துடலாம், ப்ராப்ளம் இல்லை. எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சுயம் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தீபாவளிக்கு முக்கியமாக எல்லா வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Thank you.